ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிஃப்டியும் சரி, இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் சரி, நமக்கு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ நேற்றும் பார்த்தீங்கன்னா கேப் டவுன், இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கேப் டவுன். ஸோ லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நல்ல ரேலி இருந்துச்சு. பட் அந்த ரேலி வந்து இந்த வீக் இந்த 2 நாள் வந்து கண்டினியூ ஆகலை. தெரில, நமக்கு இன்னும் நெக்ஸ்ட் 3 days இருக்குது இந்த வீக் க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ பட் இந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா 9.95%, 0.95% அப்படிங்கிற லெவலில் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? நேற்று வந்து நமக்கு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் சப்போர்ட் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி சப்போர்ட்டே கிடையாது. பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ஃபாலோ ஆயிருக்கு சொல்ல போனால். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நான் சிபிஆர் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்திருந்தா என்ன இன்ட்ராடே ட்ரேட் எடுத்திருக்கலாம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் என்ன நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்ப்போம். அப்புறம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்ட்ராடல் போட்டேன். நான் ஷார்ட் ஸ்ட்ராடல் போட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நான் அதை தான் என்னோட டெலகிராம் குரூப்லையும் போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுனா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்டாக் இன்னைக்கு போட்டிருந்தேன், இந்தியன் பேங்க் அண்ட் இண்டிகோ. ஓகேங்களா? ஸோ அது நல்ல ஒரு பேட்டர்னில் இருக்குது, பிரேக் அவுட் ஆயிருக்கு இந்தியன் பேங்க். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆல்ரைட். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேலியே கிடையாது, அதாவது அப்சைட் ரேலி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் சிபிஆர், இந்த சென்ட்ரல் சிபிஆர் கீழே S1க்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு. கீழே ஓப்பன் ஆகிட்டு S1 கட் பண்ணி மேலே போச்சு. ஆனால் கட் பண்ணி மேலே அதனால் ரன் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 20 EMA அண்ட் 50 EMA இந்த 2 லெவலையும் வந்து டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஃபால் ஆச்சு. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அட்லீஸ்ட் ஒரு இந்த S3 வரைக்கும் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் S3 லெவலுக்கு வரல. S2வே பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த லெவலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு 1 மணிக்கு யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே எகெயின் ஒரு ரேலி அண்ட் எகெயின் ஒரு ஃபால். ஸோ இந்த ஃபால் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 30 minutes ஃபால் தான். இது ஒரு ஹியூஜ் ஃபால். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபால் வந்து நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டஃப் தான். ஸோ பட் நம்ம என்ட்ரி ஆயிருந்தா எங்கே ஆயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான் நம்ம என்ட்ரி ஆயிருக்க முடியும். இந்த இடத்துல எங்கேயுமே என்ன கேட்டால் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. ஓகேங்களா? நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 30 minutes 1 hourல நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க நம்ம இந்த இடத்துல என்ட்ரால அந்த 20 EMA கட் பண்ணி கீழே வரும்போது, ஏன்னா நமக்கு எந்த கன்ஃபர்மேஷனுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம போயிட்டு என்ட்ராவே கூடாது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த S1 கிட்டவே இருக்கு. ஸோ இந்த இடத்துல பட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ அதனால இந்த இடத்துல என்டர் ஆகக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்டர் ஆகாமே அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல நேத்தோட லோ வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த டாட்டர் லைன் இருக்கு இல்லையா? ஸோ அது நேத்தோட லோ. ஸோ அந்த டாட்டர் லைனும் பக்கத்துலேயே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்டர் ஆகிறதே வேஸ்ட். நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவும் வராது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ரிவர்சல் ஆகணும்னு தெரியாது. ஸோ அதனால இந்த இடத்துல எல்லாம் என்டர் ஆகிறதே வேஸ்ட். ஓகே, நான் இன்னைக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணிருந்தேன். நான் ஏன் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் என்னோட ட்ரேடை. ஸோ நான் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன் என்னோட ட்ரேடை. 16,100 தான் வந்து நான் என்னோட ஷார்ட் ஸ்டார்டரில் போட்டேன். பட் அதை பார்த்தீங்கன்னா இந்த லெவலை கட் பண்ணிச்சோன்னே நான் நினச்சேன் ஓகே அட்லீஸ்ட் இந்த லெவலுக்கு போகும், அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெக்கை க்ளோஸ் பண்ணேன். நான் வந்து பி லெக் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். -5500 சம்திங்ல வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் எகைன் பார்த்தீங்கன்னா இந்த லெக்கை வந்து ரன் பண்ண வச்சேன். கால் ஆப்ஷன் செல் பண்ணதை பார்த்தீங்கன்னா ரன் பண்ண வச்சேன். ஸோ அது இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எகைன் அந்த 5500 தான் வந்துச்சு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 50 ரூபா லாஸ். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி மினிமல் லாஸ், 50 ரூபா தான். ஓகேங்களா? ப்ளஸ் வந்து ப்ரோக்கரேஜ் வரும், அவ்வளோதான். ஸோ நான் இதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கல, ஏன்னா எனக்கு இன்னைக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கேண்டில்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டி நிறையா இருக்கும் மார்க்கெட்டில். பட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி கிடையவே கிடையாது. ஸோ ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸ் நல்லாவே மணி ஏர்ன் பண்ணுவாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில். இதை வந்து ஒரு பெரிய கன்சாலிடேஷனாக நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? பெரிய ஒரு மூமெண்டம் எல்லாம் கிடையாது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 16,158 150ன்னு வச்சுக்கோமே. கீழே டவுன் சைடு பார்த்தீங்கன்னா 16,030 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 120 பாயிண்ட்டுக்குள்ளே தான் கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை மந்த்லி ஆப்ஷன் செல்லிங் இல்லை வீக்லி ஆப்ஷன் செல்லிங் வந்து ஹோல்டிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த டைம் டிகே அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும், அதில் டவுட்டு கிடையாது. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி ஃபால் இருந்துச்சு. ஸோ நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெவி ஃபால் இருந்துச்சு. நம்ம சொன்ன மாதிரி இந்த கேண்டில் தான் வந்து நம்மளோட என்ட்ரி கேண்டில். ஸோ இந்த கேண்டிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ரேலி இருந்துச்சு. ஓகேங்களா? பட் இது அன்எக்ஸ்பெக்டட் ரேலி தான். ஸோ இது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அது கடைசி 30 மினிட்ஸ் வந்து எப்பவுமே சொல்கிற விஷயம் ரொம்ப வாலட்டிலாக இருக்கும். அது நமக்கு நம்ம டைரெக்ஷனில் போச்சுன்னா அன்றைக்கி ப்ராஃபிட், நமக்கு ஆப்போசிட்டில் போச்சுன்னா ஹியூஜ் லாஸ். ஸோ ரிஸ்க் ஜாஸ்தி. அதனால தான் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த கடைசி 30 மினிட்ஸ் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது ஆல்வேஸ் 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 பெட்டர். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டியில் இன்னைக்கு நடந்துச்சு. பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துருவோம். ஆல்ரைட், பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு
அகைன் அதே சினாரியோ தான். பட் அங்கே நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு S1க்கு கீழே ஓப்பன் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சென்ட்ரல் பிவோட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகி சென்ட்ரல் பிவோட்டோட அந்த அப்பர் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த அப்பர் லைன், ஸோ இந்த லைனில் வந்து நமக்கு க்ளோஸ் வச்சுச்சு. இந்த மேக்ஸிமம் ஹை இதுதான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிவோட்லேயே கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்திருக்கு. அண்ட் கடைசி 30 மினிட்ஸ் அகேன் ரேலி. நிஃப்டியில் என்ன நடந்துச்சோ அதே தான் பேங்க் நிஃப்டியில் நடந்திருக்கு. பட் நமக்கு வந்து நேற்று பேங்க் நிஃப்டியில் நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிஎஸ்சி பேங்க்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 30 மினிட்ஸில் அந்த ரேலி வந்து சஸ்டைன் ஆகலை. ஸோ அதை ஹோல்ட் பண்ண முடியல. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன லெவலில் வந்து நம்ம மார்க்கெட்டை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 15,900லேருந்து 16,400 இந்த 500 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் கண்டிப்பாக எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து நாளைக்கும் சரி இல்லைன்னா எக்ஸ்பைரி டேவுக்கு சரி ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ என்னோட ட்ரேட் அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் நான் ஏதாவது ஒரு லெவல் வந்து அதாவது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு தான் வந்து நான் வந்து ட்ரேட் எடுக்க போகிறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் 3 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட் அயன் காண்டர், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அயன் பட்டர்ஃப்ளை, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள், இல்லைன்னா ஷார்ட் ஸ்ட்ராடல். ஸோ இந்த 3-4 ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே தான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ பார்ப்போம். நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு, முக்கியமாக எக்ஸ்பைரி டே அன்னைக்கு. ஸோ அதனால் அதை மட்டும் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பார்ப்போம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு ட்ரேடில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு 16,100 அப்படிங்கிறத என்னோட ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி. அதில் பார்த்தீங்கன்னா பி அண்ட் கால் ஆப்ஷன் ரெண்டையுமே வந்து செல் பண்ணியிருந்தேன். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 250. ஸோ நிஃப்டிலனா 5 லாட் போட்டிருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 50 ருபீஸ் தான் லாஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் நான் க்ளோஸ் பண்ண லெக்கு, இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நான் க்ளோஸ் பண்ண லெக்கு. ஸோ நான் வச்சிருந்தா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1100 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். அதாவது த்ரூ ஆஃப் த டே நான் எந்த லெக்குமே க்ளோஸ் பண்ணாமல் வச்சிருந்தேன், எனக்கு ஒரு 1100 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் தட்ஸ் ஓகே, பிகாஸ் நான் என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆனதுக்கப்புறமே எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு, மார்க்கெட் வந்து கன்சல்டேட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த 15 மினிட்ஸ் கேண்டில். ஸோ அதனால தான் வந்து நான் க்ளோஸ் பண்ணேன், இல்லைனா க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகேங்களா. பட் ஆல்வேஸ் நம்ம ரிஸ்க்கை வந்து மினிமைஸ் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்ரு. இது வந்து ஃபேர் ஃபேக்டர் கிடையாது, இது வந்து பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து நான் வந்து என்னோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் இது வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகும்னு தெரியாது இல்லையா இந்த இடத்துல ட்ரேட் ஆகும்போது. பட் தட்ஸ் ஓகே, மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது ஓகே அப்படின்னு தோணும். பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான டிசிஷன். ஓகேங்களா. ஆல்ரைட். ஸோ நான் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வந்து நேற்று ஒரு 10 ஸ்டாக்குக்கு போட்டிருந்தோம், 10-14 ஸ்டாக்குக்கு போட்டிருந்தோம். இன்றைக்கி ஒரு 2 ஸ்டாக் வந்து போட்டிருந்தோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரையாங்கிள் பேட்டர்ன், சேனல் பேட்டர்னாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த பேட்டர்ன்லாம் எப்போ இருந்து பிரேக் அவுட் ஆகுதோ, நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகுதோ, அப்போல்லாம் அது நல்ல பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் நமக்கு தரக்கு நிறையாவே சான்சஸ் இருக்கும். ஸோ எய்தர் அப் சைடு இல்லைனா டவுன் சைடு. ஸோ அது நமக்கு தெரியாது. பட் அது எந்த சைடு பிரேக் ஆனாலும் நல்ல ஒரு பொட்டன்ஷியலாக தான் இருக்க போகுது, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் என்னோட டெலிகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா நீங்க வந்து நல்ல ப்ராஃபிட் பண்ணவே சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்கும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரொம்ப ஷார்ட்டா ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்றேன், 1 or 2 டேஸ் மட்டும் ஹோல்ட் பண்றேன் அப்படின்னா தாராளமா நீங்க அதையும் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நிறைய பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்றதில்ல, லைக் பண்றதில்ல. ஸோ நீங்க பண்ற ஒரு சின்ன லைக் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதை மறக்காம பண்ணிருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே.